ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 31/7/2024. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து 4D நம்பர்ஸ் கிடைச்சா போதும், டோட்டோ நம்பர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து சிங்கப்பூர் 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்ம நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ட்ராவுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எக்ஸாமில் கடைசியாக வந்து சண்டே ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான எக்ஸாமில் கொண்டு வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமையுடைய ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அதோட சார்ட்டர் கன்சல்டேஷன் சொல்லிட்டு ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த ட்ராவலில் நம்ம எடுக்க போகிறது ரெண்டே ரிசல்ட் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டை தான் எடுக்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ட்ரிபிள் நண்பா. ஸோ செகண்டில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு டபுள். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸாக உருவாக்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸில் உள்ள நம்பர்ஸை எடுத்துக்கலாம். அதாவது இந்த 6 நம்ம எடுத்துக்கலாம் நண்பா. ஸோ இதை நம்ம கீழே எடுத்து எழுதிக்கலாம். G1 = 6111. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நண்பா. ஸோ இது நம்மளுடைய ஃபஸ்ட் ப்ரைஸ். இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் போட போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு வந்து 6 மட்டும் தனியாக இருக்குது நண்பா. ஸோ மற்றபடி 3 நம்பர்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது 6 1 1 1 இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்மெட். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2 நம்பரை ஒரு தடவை கூட்டணும், 3 நம்பரை ஒரு தடவை கூட்டணும். இப்போ 2 நம்பரை கூட்டினோம்னா இந்த இடத்துல உருவாகிற நம்பர் வந்து நம்மளுக்கு 2. 3 நம்பரையும் கூட்டினோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 2 3 6 2 3 கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரு நம்பர் வேணும். ஸோ அந்த 4 நம்பர் என்ன? 623ங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸ். அதாவது இன்றைக்கி நம்மளுடைய இந்த புதன்கிழமைக்கு நம்மளுக்கு 623 வரப்போகுது. சான்சஸ் இருக்குது நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர்ஸ் படி. ஸோ இதோட இன்னும் ஒரு நம்பரை எடுக்கணும். ஸோ இன்னொரு நம்பரை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x = 623 இதோட +0 உருவாக்கலாம் அல்லது +1 உருவாக்கலாம். = 4D. அது என்ன 0 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல 3 நம்பர்ஸ் இருக்குது. 3 நம்பர்ஸுமே காமன் நம்பர்ஸ். ஸோ காமனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 எடுத்துக்கலாம், C1 எடுத்துக்கலாம். அதுதான் நான் இங்கே C1 கொடுத்துருக்கேன். அதோட நம்ம ப்ளஸ் வேல்யூ பார்த்துருக்கோம். ஸோ ப்ளஸ் வேல்யூ படி நம்மளுக்கு வந்து 2 3 கிடச்சிருக்கு. ஸோ மைனஸ்ன்னு எடுத்தோம்னா 1 கழிச்சா 0, 1 கழிச்சா 0. ஸோ அதுதான் நான் இங்கே 0 எடுத்திருக்கேன். அப்போ இந்த ட்ராவுக்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலேருந்து கிடச்ச நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா = 6230 6231. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். இதுதான் நம்மளுடைய இந்த வெனஸ்டேக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம மேலே ஏற்றிடலாம். அதாவது இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸாக நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ கெஸ்ஸிங் NO = 6 நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரியான நம்பர்ஸ் கிடைக்காதனால நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். அதாவது 6230 எழுதிடலாம். அடுத்த நம்பர் வந்து நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. அதனால் 1 வந்து முன்னாடி கொண்டு வந்துடலாம். 6 வந்து நகர்த்தி கொண்டு போயிடலாம். அதாவது இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 36 அப்படின்னு கொண்டு வரலாம். 1236ன்னு கொண்டு வரலாம் அல்லது 1263ன்னு கொண்டு வரலாம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு வந்து 2 செட்டு கிடச்சிருக்கு. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர்ஸ். இது நம்மளுடைய ஃபஸ்ட் ப்ரைஸ் வச்சு எடுத்த நம்பர். ஸோ ஃபார்மெட் இப்படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் பிடிபடலாட்டினா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம செகண்ட் ஃபார்மெட்டை பார்ப்போம். செகண்ட் ஃபார்மெட்டில் இருக்கிறது வந்து 192 இருக்குது. ஸோ G2 படி 1992 இதுதான் நம்மளுடைய செகண்ட் ப்ரைஸ். ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதில் நம்மளுக்கு ஃபார்மெட் படி நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் இதிலே இருக்குது. பெயர்ஸ் நம்மளுக்கு நம்ம தேடி போக தேவையில்லை, பெயர்ஸ் இதிலே இருக்குது. இதில் பெயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க பெயர் வந்து 192. 192 இதில் நம்மளுக்கு பெயர்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. அப்போது இந்த 192 தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் டு 192x. ஸோ எக்ஸ் 4D ஈக்குவல் டு இந்த 192 உடைய செட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது நம்மளுக்கு பெயர் கிடச்சிருக்கு, ஆனால் இதோடைய டச் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ டச் நம்பர் படி நம்மளுக்கு 192 கிடச்சிருக்கு. இங்கே நம்மளுக்கு மேலே கிடச்சிருக்கிறது வந்து 6 இருக்குது, 4 இருக்குது, 6 4 இருக்குது. ஸோ 6 4 நம்மளுக்கு தேவை கிடையாது. ஆனால் 6 4 நம்ம வந்து கூட்டினோம்னா 0 கிடைக்கும், கழிச்சோம்னா 2 கிடைக்கும். ஸோ 2 ஏற்கனவே இங்கே இருக்கிறதுனால அப்போ இங்கே நம்ம 0வை எடுத்துக்கலாம். அதாவது 6 + 4 = 0, 6 - 4 = 2. ஸோ 2 ஏற்கனவே நம்மளுக்கு வந்துட்டதுனால 2 வந்து நம்மளுக்கு ஹிட்டு. அப்போ மிச்சம் இருக்கிறது 0 தான். அப்போ ஈக்குவல் டு 1920. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான ஃபார்மெட். இதுதான் நம்மளுடைய இந்த ட்ரா வெனஸ்டே. ஸோ கெஸிங் படி 1920 கிடச்சிருக்கு நண்பா. அப்போது மூணாவதாக செட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 3 செட்டு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸிங் நம்பர். இப்போது இந்த 3 செட்டும் நம்மளுடைய ரிசல்ட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு தடவை. 2545 இது நம்மளுக்கு செட்டுக்குள்ளே இல்லை. 2774 கிடையாது, 3572 கிடையாது, 2980 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அங்கே இருக்கிறது வந்து 1920 இருக்குது. அதனால் இது நம்மளுக்கு தேவையில்லை. 3624 3624 இங்கே நம்மளுக்கு 0 1 இருக்குது. ஆனால் இங்கே நம்மளுக்கு தனி நம்பர்ஸ் தான், அதனால் இது வேண்டாம். இதுவும் கிடையாது. 7137 கிடையாது, 70 இதுவும் கிடையாது, 781 இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ ஸ்பெஷலில் நம்மளுடைய செட்டு சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ கன்சலேஷனில் பார்த்தலாம். 0454 இதுவும் கிடையாது, 17 இதுவும் கிடையாது, 39 இதுவும் கிடையாது, 3426 கிடையாது, 4352 கிடையாது, 47 இதுவும் கிடையாது, 681 இதுவும் கிடையாது, 60 இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. 1920 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்மளுக்கு டபுளில் கிடச்சிருக்கு. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 1920 நல்ல நம்பர்ஸ் தான். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ இந்த ட்ராவுக்கான 3 செட்டு இங்கே இருக்குது நண்பா. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். 1 நம்பர், 2 நம்பர், இது 3 நம்பர், மொத்தமாக 3 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு இன்றைக்கி நம்மளுடைய இந்த புதன்கிழமைக்கு 31/7/2024. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறோம். டோட்டோக்கும் சரி, 4Dக்கும் சரி, கட்டாயம் கிடையாது. வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.